NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்து நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், டைப்பிஸ்ட், டிராஃபிக் அசிஸ்டன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கெலாம் வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்ஸுடைய குவாலிஃபிகேஷன்ஸ், ஏஜ் லிமிட், சேலரி டீடைல்ஸ், அடுத்து எக்ஸாம் ப்ரொசீஜர்ஸ் இது எல்லாத்தையும் ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நேற்று தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் போர்ட்டல் வந்து இன்னையிலேருந்து ஓப்பன் ஆகுது. க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 20/11/2025 இன்னைக்கு க்ளோஸ் ஆயிரும். எக்ஸாம் பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 22/11/2025. நீங்கள் அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது தப்பு இருந்தீங்க அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. 23/11/2025 2/12/2025 வரை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாமினேஷன் டேட் வந்து லேட்டராக அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எதில் போய் அப்ளை பண்ணுறது அப்படின்னா வெப்சைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா www.rrbchennai.gov.in இந்த வெப்சைட்ஸில் போய் நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம் அதை போய். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேகன்சிஸ் பார்த்தோம்னா டிக்கெட் சூப்பர்வைசருக்கு பார்த்தீங்கன்னா 121 வேகன்சிஸ் இருக்குது. பேசிக் பே வந்து பே லெவல் 6 35,400 இனிஷியல் பே. இது தாண்டி உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அலவன்ஸ், டியர்னஸ் அலவன்ஸ் இதில் ஒரு 58% டியர்னஸ் அலவன்ஸ் இருக்குது. மற்ற அலவன்ஸ் ஹெச்ஆர்ஏ எல்லாம் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 60,000 உங்களுக்கு இனிஷியல் பேமெண்ட்டே வந்துடும். அடுத்து ஸ்டேஷன் மாஸ்டர் அவங்களுக்குமே அதே பே லெவல் 6 தான். ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 to 33. ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கம்யூனிட்டி பொறுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. இந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வேகன்சி 615 வேகன்சி. அடுத்து ட்ரெயின் மேனேஜர், குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் இதோடைய லெவல் வந்து 5, பே லெவல் 5, கொஞ்சம் சேலரி கம்மி, 29,200. வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 3,416 வேகன்சிஸ் இருக்குது. அடுத்து டைப்பிஸ்ட் லெவல் வந்து 5 லெவல். இனிஷியல் பே 29,200, வேகன்சிஸ் 921. சரிங்களா? அடுத்து சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் இதுவுமே பே லெவல் 5, இனிஷியல் பே 29,200. இந்த இனிஷியல் பேங்கிறது என்ன, பேசிக் பே மட்டும்தான். ப்ளஸ் உங்களுக்கு டியர்னஸ் அலவன்ஸ் இருக்குது. டியர்னஸ் அலவன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 58%, இதுல இருந்து பாதிக்கு மேலே சம்பளம் இருக்கும். அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 33. இவங்களுக்கு சீனியர் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 632 வேகன்சிஸ் இருக்குது. அடுத்து டிராஃபிக் அசிஸ்டன்ட் வந்து பே லெவல் 4, வேகன்சிஸ் வந்து 59 வேகன்சிஸ். பே வந்து பேசிக் வந்து 25,500. இதுதான் வேகன்சிஸ் டீடைல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. B2, A2, Z2 அப்படிங்கிற மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்டுங்கிறது என்னன்னா விஷன், நம்ம கண் பார்வை எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் A2, B2, C2 இருக்காங்க. இந்த கேட்டகரியில் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் கடைசி எக்ஸாமாக முடிஞ்சு நீங்கள் பாஸ் ஆன பிறகு மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் ஒன்று இருக்கும். மெடிக்கல் ஃபிட்னஸ், இந்த ஃபிட்னஸ் உங்களுக்கு இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆக முடியும். சரிங்களா? ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எந்த மாதிரி A2, B2, C2 இந்த மாதிரி விஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம இதுக்கு போக முடியும். ஓகே. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் நமக்கு தெரியும். 1/1/2026 படி 18 to 33 வயசு இருக்கணும். பட் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும். OBC நான் கிரீமி லேயராக இருந்தால் உங்களுக்கு 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ். அப்போ என்ன வரும்னா 33 + 3 36 years வரை நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். இதே நீங்கள் SC/ST கம்யூனிட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் 33 + 5 38 years வரை உங்களுக்கு இருக்கலாம். இது எக்ஸர்வீஸ் கேட்டகரியாக இருந்ததுன்னா, எக்ஸர்வீஸ்மெண்ட் கேட்டகரியாக இருந்ததுன்னா, இது அன்ரிசர்வ்டு கேட்டகரியாக இருந்தால் 3 years, OBC கேட்டகரியாக இருந்தால் 6 years, SC/ST இருந்தால் 8 years ஆஃப்டர் டிடக்ஷன் ஆஃப் லென்த் ஆஃப் சர்வீஸ். அதை வச்சுக்கணும். ஓகேவா? இது பிசிக்கல் சேலஞ்சட் பீப்புள் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 years ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. அன்ரிசர்வ்டு கேட்டகரியாக இருந்ததுன்னா, ஜென்ரல் கேட்டகரியாக இருந்ததுன்னா. இது OBCக்கு வந்து 13 years, SC/ST இருந்தால் 15 years. ஓகே. அடுத்து நீங்கள் வந்து குரூப் C ரயில்வேல எக்ஸாமினேஷன்ஸில் ரயில்வேல இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. ஓகே. அடுத்து மோட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி செலெக்ஷன் இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1 அது எழுதணும். அதுலேயே பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 இருக்கணும். எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா வேகன்சிஸ்லேருந்து 15 times வேகன்சி. ஒரு வேகன்சி 500 வேகன்சி அப்படின்னா 15 மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுப்பாங்க. டெஸ்ட் 2க்கு எழுதிக்கலாம். ஓகே. கம்ப்யூட்டர் டெஸ்ட் 2 நீங்கள் எழுதிட்டீங்கன்னா அதில் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கும். இது ஒன்லி ஃபார் ஸ்டேஷன் மாஸ்டர் இல்லை டிராஃபிக் அசிஸ்டன்ட்டுக்கு. ஸ்கில் டெஸ்ட், டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்னு இருக்குது. இவங்களுக்கு யாராவது டைப்பிஸ்ட்டுக்கு வந்து தனியாக டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. இது எப்படி எடுப்பாங்க அப்படின்னா வேகன்சிஸ்லேருந்து 8 times ஆஃப் வேகன்சி. அந்த மொத்த வேகன்சியில் 8 times வேகன்சி எடுப்பாங்க. அந்த வேகன்சியில் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் தான் இதை அலோவ் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்டில் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுலேயே நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபைனலாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ். அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸில் அந்த ஃபிட்னஸ் இருக்கணும். A2, B2, C2 சொல்லிக்கோங்களா, அந்த ஃபிட்னஸ் இருக்கணும். இருந்ததுன்னா நீங்கள் வந்து செலக்ட் அந்த போஸ்ட் வந்து செலக்ட் ஆகிடுவீங்க. ஓகே. அதுக்கு ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் பேட்டர்ன் இருக்குது அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1க்கு வந்து 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்கு, 2 மணி நேரம். சரிங்களா? 1/3 மார்க் நெகட்டிவ் மார்க் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டின் தப்பாக எழுதிங்க அப்படின்னா உங்களுக்கு 1/3 மார்க் நெகட்டிவ் மார்க் இருக்கும். இந்த 100 மார்க் எப்படி பிரிக்கிறாங்கன்னா
ஜென்ரல் அவேர்னஸில் 40, மேத்தமெட்டிக்ஸில் 30, ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் ஒரு 30. ஸோ மொத்தம் என்ன இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ் ரீசனிங்கில் 60 ப்ளஸ் ஜென்ரல் அவேர்னஸ் 40, 100 மார்க் உங்களுக்கு வந்துருது. ஓகே, இதில் வந்து 15 டைம்ஸ் வேகன்சி நம்ம ஆள் செலக்ட் பண்ணி நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் 2க்கு போகலாம். 2ல் பார்த்தீங்க அப்படின்னா 120 கொஸ்டின்ஸ், 120 கொஸ்டின்ஸ், மார்க் வந்து 120 மார்க். ஆனால் டூரேஷன் வந்து 90 நிமிஷம் தான், 1.5 மணி நேரம் தான் டைம். 1/3 மார்க் நெகட்டிவ் மார்க் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸுக்கு 50, மேத்தமெட்டிக்ஸ்க்கு 35, ஆப்டிடியூட் ரீசனிங்க்கு 35. ஓகேவா, இந்த ரெண்டுலேயும் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டர் டிராஃபிக் அசிஸ்டன்ஸ் போஸ்ட்டுக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஒன்று எழுதணும். இதுக்கு பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் இந்த வெப்சைட்ஸ் www.rdsO.indianrailways.gov.in இந்த வெப்சைட்ஸில் போயிட்டு டைரக்டரேட் ஃபிசிக்ஸ் சைக்கோ டெக்னிக்கல் டைரக்டரேட் கைட்லைன்ஸ் ஃபார் ஆப்டிடியூட் டெஸ்ட் நீங்கள் அதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி இருந்து தெரிஞ்சிடும். இதே நீங்கள் டைப்பிஸ்ட்டுக்கு எழுதிங்க அப்படின்னா டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் ஒன்று எழுதிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் தான் 30 வேர்ட்ஸ் பெர் மினிட், ஒரு மினிட்டுக்கு வந்து 30 வேர்ட்ஸ் எடுக்கணும். இங்கிலீஷ் நீங்கள் டைப்பிங் பண்ணீங்கன்னா 30 வேர்ட்ஸ் பெர் மினிட் எழுதணும். இதே ஹிந்தினா 25 வேர்ட்ஸ் பெர் மினிட். சரியா, நீங்கள் கம்ப்யூட்டரில் மட்டும் தான் டைப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, அடுத்து எக்ஸாம் பி பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள், SC ST கேட்டகரி, எக்ஸர்விஸ்மெண்ட் கேட்டகரி, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களுக்குலாம் நீங்கள் வந்து 250 ரூபா கட்டினா போதும். மற்றவங்க ஜெனரல் கேட்டகரி, OBC மற்ற கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் 500 ரூபா பே பண்ண ஃபீஸ் வந்து. இதில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் 250 ரூபா வந்து அந்த கேட்டகரி ஃபிசிக்கல் சேலஞ்ச் பீப்புள், SC ST கேட்டகரி, எக்ஸர்விஸ்மெண்ட், ஃபீமேல், இந்த டிரான்ஸ்ஜெண்டர் இந்த இவங்களுக்குலாம் வந்து 250 ரூபா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். இப்போனா அந்த எக்ஸாமினேஷன்ஸ் டெஸ்ட் 1 நீங்கள் எழுதின பிறகு உங்களுக்கு அதில் 200 ஃபுல் அமௌண்ட்டுமே ரீஃபண்ட் ஆயிரும். மற்ற கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 400 ரூபா ரீஃபண்ட் ஆகும். 500 ரூபாயில் 400 ரூபா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். யாருக்கெல்லாம்னா இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1 எழுதுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸில் வந்து இந்த போர்ஷன்ஸில் நீங்கள் படிக்கணும். இந்த 14 டாபிக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். இது வந்து நோட்டிஃபிகேஷன்ஸில் சொல்லப்பட்ட சிலபஸ் தான். சரி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரையில் இந்த 14 டாபிக்ஸ் முக்கியம். ரீசனிங் ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங்கை பொறுத்தவரையில் இந்த 13 டாபிக்ஸ் முக்கியம். அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்தவரையில் இந்த 80 டாபிக்ஸ், அது போக ப்ளஸ் ஜென்ரல் சயின்ஸ். ஜென்ரல் சயின்ஸில் எது படிக்கணும் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, இது ஜென்ரல் அவேர்னஸில் இது வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் இந்த வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி இந்த ஃபுல்லாத்தையும் நீங்கள் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் நல்ல மாதிரி எடுக்க முடியும். ஓகேங்களா, இதான் ஃபுல் டீடைல்ஸ். இந்த நோட்டிஃபிகேஷன்ஸுக்கு இதை தாண்டி உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருப்பேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா, வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் ஒரு டவுட்டை போஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுப்போம். ஓகேங்களா, எக்ஸாமினேஷன்ஸ்க்கு யாரோ எலிஜிபிள் இருக்கோ அவங்க எல்லாருமே எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, எக்ஸாமினேஷன் நல்லா புஷ் பண்ணுங்க. ஓகேங்களா, நம்ம என்சிஎம்ஐ சென்டர் மூலமா இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு மெட்டீரியல்ஸ்லாம் கொடுப்போம். நம்ம என்சிஎம்ஐ சென்டர் மூலமா கண்டினியூஸாக ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் தேவையான மெட்டீரியல்ஸ், டிப்ஸ், நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா, குட், தேங்க்யூ. Thanks for watching. Click the subscribe button and hit the bell icon for notification. Like, comment and share.